வணக்கம். சென்னை இந்திய தொழில்நுட்பக் கழகத்திலிருந்து வெல்டிங் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எனும் பாடத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். என் பெயர் முருகேன் அமிர்தலிங்கம். நான் இங்கே உலோகவியல் மற்றும் பொருளியல் துறையில் இணை பேராசிரியராகவும் இணைப்பியல் மற்றும் முப்பரிமாண செல் பரிசோதனை கூடத்தின் தலைவராகவும் பணிபுரிஞ்சிட்டு இருக்கேன். வெல்டிங்கிறத நாம் பற்ற வைத்தல் என்று வட்டார மொழி வழக்கில் கூறுவோம். நாம் அதனை இணைப்பு முறைகள் என்றும் சொல்லலாம். நம்ம அன்றாட வாழ்வில் பல்வேறு வகையான வெல்டிங் முறைகளை பயன்படுத்தி வர்றோம். உதாரணத்திற்கு நாம் வீடு கட்டும்போது உலோக கதவுகள், ஜன்னல்கள் செய்வதற்கு, வாகனங்கள் உற்பத்தி செய்கிறதுக்கு, பாலங்கள் கட்டுறதற்கு, செயற்கைக்கோளை விண்ணிலே வர ராக்கெட் தயாரிப்பு வரை வெல்டிங் ஒரு தவிர்க்க முடியாத தொழில்நுட்பமாக விளங்குது. உதாரணத்துக்கு அத்தகைய ஒரு வெல்டிங் தொழில்நுட்பத்தை இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இப்போ பார்த்த செயல்முறையானது மின்தி ஆர்க் வெல்டிங் முறையை சார்ந்தது. இது போன்ற பல வெல்டிங் தொழில்நுட்பங்களை உலோகங்களையும் உலோக கலவைகளையும் மற்றும் ஏனைய பிற பொருட்களையும் இணைக்க பயன்படுத்துகிறோம். இந்த வகுப்பில் நாம் அனைத்து வகையான வெல்டிங் தொழில்நுட்பங்களையும் அவைகளின் அடிப்படை அறிவியலையும் தமிழ் வழியில் கற்றுக்க போகிறோம். நாங்கள் இந்த பாடத்தை 5 பாகங்களாக பிரிச்சிருக்கோம். முதல் பாகத்தில் வெல்டிங் தொழில்நுட்பத்தோட பொது வழிமுறைகளையும் வரைமுறைகளையும் பற்றி அறிய போகிறோம். இரண்டாம் பாகத்தில் மின்தி பற்ற வைத்தல். ஸோ வெல்டிங்கில் ஆர்க் வெல்டிங்னு ஒரு இம்பார்ட்டண்ட் செயல்முறை. ஸோ இரண்டாம் பாகத்தில் மின் பற்ற வைத்தலின் அடிப்படை தொழில்நுட்பத்தையும் அதன் வழிமுறைகளையும் நம்ம எதுக்கு உபயோகப்படுத்த போகிறோம், எந்தெந்த பயன்களுக்கு அதை நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதையும் கற்றுக்க போகிறோம். மூன்றாம் பாகத்தில் லேசர் ஒளிக்கற்றைகள் மற்றும் எதிர்மின்னணு கதிர்கள், எலக்ட்ரான் பீம் எவ்வாறு வெல்டிங் செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறோம் என்பதையும் பார்க்க போகிறோம். இந்த லேசர் ஒளிக்கற்றைகள், எதிர்மின்னணு கதிர்களில் வச்சுட்டு நாம் பல முக்கியமான பாகங்களை தயாரிக்கிறோம். ஸோ அது பற்றி நாம் இந்த 3ஆம் பாகத்தில் அறிஞ்சிக்கலாம். 4ஆம் பாகத்தில் மின்தடை பற்ற வைப்பு முறை, ரெசிஸ்டன்ஸ் வெல்டிங், எவ்வாறு நம்ம அதை வாகன உற்பத்திகளுக்கு வெகுவாக பயன்படுத்துகிறோம் என்பதை அறிய போகிறோம். அவைகளோட அடிப்படை அறிவியல், நம்ம எவ்வாறு ஒரு வெல்டை அந்த மின்தடை பற்ற வைப்பு முறை மூலமாக தயாரிக்க முடியும், அதோட பயன்கள் என்ன, எல்லாத்தையும் நம்ம அறிய போகிறோம். கடைசி பாகத்தில், அதாவது 5ஆவது பாகத்தில் மற்ற சில பற்ற வைப்பு முறைகளான வாயு பற்ற வைப்பு, கேஸ் வெல்டிங், உராய்வு பற்ற வைப்பு, ஃப்ரிக்ஷன் வெல்டிங், அதோட துணை வழிமுறைகள், அப்புறம் வெடி பற்ற வைப்பு, எக்ஸ்ப்ளோசிவ் வெல்டிங், அப்புறம் வெளிப்புற வெப்ப பற்ற வைப்பு, எக்ஸோதெர்மிக் வெல்டிங். இப்போ ரயிலெல்லாம் வெல்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம், ரயில்வே லைன்ஸ் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி மற்ற பற்ற வைப்பு முறைகள் நாம் நெகிழிகளை இணைப்பதற்கு பயன்படுத்துவோம். அது பற்றி நாம் கடைசி பாகத்தில் அறிய போகிறோம். வாங்க இனிய தமிழில் இணைப்பியலின் தொழில்நுட்பத்தையும் அடிப்படை அறிவியலையும் கற்றுக்கலாம். நன்றி.